இந்த மாடலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒளிச்சேர்க்கை மாடல் பண்ணிருக்கோம். சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களை செடியானது ஈர்த்து உணவு உற்பத்தி எப்படி பண்ணுதுன்றதை சொல்லியிருக்கோம். இது எப்படி பண்ணிருக்கோம்னா ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு பிளான்ட்ஸ் மாரி காமிச்சிட்டு அதுலேயும் செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு உள்ளே போகிறீங்கன்னா யூடியூப்பில் போங்க. யூடியூப்பில் போயிட்டு சர்ச்சில் என்எஸ்எம் பகுத்தறிஞ்சிடுங்க. ஸ்மால் லெட்ரு என்எஸ்எம் ஸ்பேஸ் விட்டு பிஹெச்சின்னு அடிங்க. பிஹெச்சின்னு அடிச்சிங்கன்னா அதிலே வந்துடும் பகுத்தறிவுன்னு. அதை கிளிக் பண்ணி விடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லோகோ வந்துடும். இந்தமாரி என்எஸ்எம் பகுத்தறிவு லோகோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் ஐக்கானை கொடுத்துங்க. இதில் ஹோம் பேஜில் போகாதீங்க. ஹோம் பேஜில் போனீங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் தான் பார்க்கலாம். வீடியோ பேஜில் போனீங்கன்னா நம்ம சேனலோட எல்லா வீடியோஸும் இதில் போட்டிருப்போம். இதில் ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். நீங்கள் எளிமையாக ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட ப்ளேலிஸ்ட்னு கொடுத்துருப்பேன். அதுலேயும் பார்த்துக்கலாம். ஷேர் ஷார்ட் வேணாலும் ஷேர் ஷார்ட் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன மாடல் வேணும், பிக் ஒர்க்கிங் மாடல், பிக் மாடல்ஸ், கார் அப்படின்றது ஒரு மாடல் பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஈஸியாக பார்த்துக்கலாம். சில ஸ்கூல் ஒர்க்கு மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கூல் மாடல்ஸ்னு போட்டிங்கன்னா ஸ்கூல் மாடல்ஸில் என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்றத போட்டிருப்போம். இதில் ஒவ்வொரு மாடல்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாலும் இந்த மாடல்ஸை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோஸுள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே எல்லா வீடியோவும் பார்த்துக்கலாம். இதில் ஒர்க்கிங் பிரின்சிபலும் இருக்கும். நீங்கள் பார்க்குறவங்க ஈஸியாக எளிமையாக வந்து நம்ம சேனலில் ஃபுல்லாக எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஓகே, இந்த டைப் மாடலில் என்ன பண்ணுறோம்னா ஒரு பிளான்ஸை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ கலர் பேப்பரில் ரெடி பண்ணிருக்கோம். இதில் ஸ்டெம்மு, லீஃபு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸு, அதுக்கடுத்தது ஃப்ரூட்டு, ஒரு ஸ்டெம், ஒரு பிளான்ஸோடைய எல்லா பார்ட்ஸையும் இதில் காமிச்சிருக்கோம். இது வந்து 3Dயாக இண்டிவிஜுவல் மாடலாக ரெடி பண்ணி பிளான்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி மாடலாக இருக்கும். இந்த மாடலில் இது வந்து என்னென்னா ஒரு ஜெர்மானிசிஸ் விதை முளைத்தல் மாடல். இது ஒரு விதை வந்து எப்படி ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம மண்ணில் ஊன்றோம், அதுக்கடுத்து எப்படி அது வளருது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பிளான்ஸாக மாறுற வரைய நம்ம இந்த ஜெர்மானிசிஸ் விதை முளைத்தலை காமிச்சிருக்கோம். அதே ஜெர்மானிசேஷனே இது வந்து இமேஜை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படியே கட் அவுட்டாக எடுத்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்து கட் அவுட் மாரி காமிச்சிருக்கோம். இதுவும் ஜெர்மானிசேஷன் ஆரம்ப ஷீட்ஸ்லேருந்து பிளான்ஸ் வரைய நம்ம ரொட்டீனாக எப்படி இருக்குன்றத இது ஒரு மெத்தடில் காமிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இந்த மாடல் என்னென்னா ஃபோட்டோசென்சஸ் ஒளிச்சேர்க்கை மாடலில் ஒளிச்சேர்க்கை பண்ணிருக்கோம். இதில் என்னென்னா கலர் பேப்பர்ஸில் ஒரு பிளான்ஸை காமிச்சிட்டு ஃப்ரூட்ஸு எல்லாம் காமிச்சிட்டு சூரியன்லேருந்து எப்படி வந்து தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையை நடத்துது, உணவு எப்படி உற்பத்தி பண்ணிக்குது அப்படின்றத